தமிழகத்தில் சமூக நீதி பேசப்பட்டாலும் தலித் மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. கடந்த 3 ஆண்டுகளில் தலித் மக்கள் மீதான குற்றம் 40% அதிகரித்திருப்பதாகவும் தலித் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகளும் குறைவாக இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் விமர்சனம். விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை பணிகள் குறித்த கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாலும் தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க முதலமைச்சர் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக திமுக MP கனிமொழி தகவல். பறவைகளை வேட்டையாடினால் 7 ஆண்டுகள் வரை சிறை, வனத்துறை எச்சரிக்கை. பறவைகளை பாதுகாப்பது மனிதர்களின் கடமை எனவும் அறிவுறுத்தல். ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் இயக்கத்தில் உருவாகியுள்ள வேட்டையன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் 3 மணி நேரத்தில் 3 மில்லியன் பார்வையாளர்களை கடந்தது. வேட்டையன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் வரும் 10ஆம் தேதி வெளியாகிறது. தமிழக வெற்றி கழக மாநாட்டு ஏற்பாடுகளை கவனிக்க 10,000 தன்னார்வலர்கள் 100 மாவட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா 100 முதல் 150 தன்னார்வலர்களை நியமிக்க நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவு. தன்னார்வலர்கள் பற்றிய விவரங்களை இணையத்தில் வெளியிடவும் அறிவுறுத்தல். சமந்தா நாக சைத்தன்யா விவாகரத்திற்கு தெலங்கானாவின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் மகன் KT ராமாராவ் தான் காரணம் என தெலுங்கானா அமைச்சர் கொண்டா சுரேகா பரபரப்பு பேச்சு. சமந்தா நாக சைத்தன்யா கடும் கண்டனம். இருவரும் பரஸ்பரம் பேசி ஒப்புதலுக்கு பிறகே விவாகரத்து பெற்றதாக பதில். அமைச்சர் சுரேகாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப உள்ளதாக KTR எச்சரிக்கை. கடும் எதிர்ப்பை தொடர்ந்து கருத்தை திரும்ப பெற்றார் அமைச்சர் சுரேகா. தீவிரமடையும் ஈரான் இஸ்ரேல் போர், உலக நாடுகள் கவலை. G7 நாடுகளுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவசர ஆலோசனை. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸுக்கு இஸ்ரேல் தடை. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹைத்தி மற்றும் ஈரானின் பயங்கரவாதிகளுக்கு குட்ரஸ் ஆதரவளிப்பதாகவும் குற்றச்சாட்டு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.